எனக்கெனவே பிறந்தவள் இவளோ, உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். உனக்கு என்னடா இங்க வேலை? பேசாம நீ வீட்லயே இருக்க வேண்டியதானே? அம்மா தான் சரி நீ தோட்டம் போய் அண்ணனுக்கு உதவி செய்யி, இன்னைக்கு நிறைய வேலை இருக்குல்லன்னு சொன்னாங்க. நீயும் தம்பியும் டெக்கரேஷன் வேலையை பாருங்க. நானும் மச்சானும் போய் சாப்பாடு சொல்லிட்டு வந்துடுறோம். சொல்லிட்டு வந்தா டெக்கரேஷன் வேலை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆளுக்கு பாதியா செஞ்சிடலாம். அண்ணா நானும் வரேனே. மச்சான் மட்டும்தான்டா வராரு, பிந்துவை கூட்டிட்டு வரல. நீயும் வரியா? சரி, அப்ப நானும் சின்ன அண்ணனும் டெக்கரேஷன் வேலையை பார்க்குறோம். வாங்க மச்சான். மச்சான் வீட்ல எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? டேய், நேத்தானே எல்லார்த்தையும் பார்த்தேன். போய் எல்லாரும் சேர்ந்து தானே துணி எடுத்துக்கிட்டு வந்தோம். இப்ப என்னடா புதுசா அவரை பார்த்து கேட்டுட்டு இருக்க? நீ ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செய். நானும் அவரும் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறோம். புரியுதா? சரி. ஏன் மச்சான், மாப்பிள்ளை எவ்வளோ அக்கறையா விசாரிக்கிறாரு. நீங்க ஏன் அவரை பையறீங்க? இன்னும் அவருக்கு உன்னை பத்தி தெரியலடா. எங்க மாப்பிள்ளையும் காணா நிலா குட்டியும் காணா, ரெண்டு பேரும் எங்க தான் போனாங்க? அம்மா, அவரு சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லணும்ல, நிச்சயத்துக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அழைப்பு போட்டாச்சு. அதான் இன்னி போய் சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு வரையில டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாரு. சரி வா, இன்னி எப்போ வாங்கிட்டு வந்து எப்போ டெக்கரேஷன் பண்ணுறது? நிச்சயம் நாளைக்கு. நீங்கள் என்னமோ இன்னும் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இப்போதான் பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ என்னம்மா பண்ண சொல்கிற? அவசர அவசரமாக எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கல்யாணத்தை நிறுத்தி கூட பண்ணிக்கலாம். ஆனால் பிந்து பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையே. குழந்தையால் சீக்கிரம் புகுந்த வீட்டுக்கு தாட்டி விட்டாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாட்டிருக்குது. அதனால தான் கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ண சொல்லி நான் தான் பெரியமாட்ட சொன்னேன். என்ன வள்ளி, எனக்கு ஏதோ மனசு கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. அந்த பிள்ளைக்கு பிடிச்ச பையனை கட்டி வச்சா அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்கு. அதை விட்டு போட்டு நம்ம வற்புறுத்தி நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லாவா இருக்குது? இங்க வாருமா, உன் புள்ள நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கடனை உடனே வாங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கடனை உன் புள்ள தான் கட்டணும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ அந்த பிள்ளைக்கு இறக்கப்பட்டேன்னா இந்த புள்ள வாழ்க்கை நாசமா போயிரு. எதா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு பேசு. இதெல்லாம் உன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வைக்காத, தேவையில்லாம பிரச்சனை வரும். வள்ளியப்பா, வள்ளியப்பா. யார் இது? அட பெரியவரு, வாங்க வாங்க. என்ன நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா வள்ளியப்பா, ஒரு நல்ல செய்தி தான். தம்பிக்கு கல்யாணம் ரெடி ஆயிருச்சு. நாளைக்கு நிச்சயம். அதான் உங்ககிட்ட ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் சிறப்பா பண்ணி போடலாம் போங்க. புள்ள எந்த ஊரு? எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சொந்தமான உள்ளத. என்னோட தங்கச்சியோட கொழுந்தியாத. சின்னவருக்கும் பக்கத்துலயே அமைஞ்சிருச்சு போங்க. கண்டிப்பா நான் தான் செய்யறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வள்ளியப்பா, இந்த பணத்தை இப்போதைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோ. கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தத்தையும் கொடுத்துட்றேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். தம்பி, முடிச்சிட்டியாடா? அண்ணா முடிச்சதுண்ணா, கொஞ்சோண்டு வேலை இருக்கு, முடிச்சிட்டு போயிடலாம். சீக்கிரம் வா, முடிச்சிட்டு நீ அங்க போய் டெக்கரேஷன் வேற பண்ணணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அண்ணியும் கனியும் பாத்துக்கிறேன்ட்டாங்க. நமக்கு அங்க போய் பெருசா வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு போனை போட்டு கேட்டுக்கலாம். நீ அப்படியெல்லாம் நினைக்காத. எதுக்கு நாம அங்க ஒரு எட்டு போய் பாத்திரலாம். அப்புறம் பெரியவர் வந்தாருன்னா சத்தம் போடுவாரு. சரி சரி போலாண்ணா. சரி வா, உள்ள போய் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். டெக்கரேஷன்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க.
ஏன் மருமவளே, நீ சொல்லு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. பிந்து குட்டி எவ்வளவு அழகா சொல்லுது பாரு, என் தங்க புள்ள. பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? எதுவும் பேசக்கூடாது. நாளைக்கு தான் நிச்சயாக போகுதுல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் என்னமோ பேசிக்கோங்க. பொறாமடா நம்மளை பார்த்து எல்லாத்துக்கும். எனக்கு காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க அத்தை. அம்மா இருங்க, நானும் உங்க கூட வரேன். சரிப்பா, வா. பிந்து, என்ன இவன் குறுகுறுன்னு பார்க்கறான்? சொல்லுங்க சஞ்சய். நாளைக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் நிச்சயம். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. நீ சாப்பிட்டியா? ஐயோ கடவுளே, இவங்கிட்ட இருந்து என்ன யாராச்சும் வந்து காப்பாத்துங்களேன். சஞ்சய், ஐயோ, இவ வேற நேரங்கட்ட நேரத்துல வந்து என் உயிரை வாங்குறா. எனக்கு அக்காவா முன்னாடி வந்தா, இப்ப எனக்கு பிந்துக்கும் நடுவுல வரா. சொல்லுக்கா. ஏண்டா டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இங்க உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிற. உன் வருங்கால பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்கதானே வரப்போறா. அதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம்? நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் அங்க வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து விடிய விடிய பேசு. இப்ப முதல்ல எழுந்து போய் மத்த வேலையெல்லாம் பாரு. டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சுதுக்கா. அங்க நம்ம வீட்ல எல்லாம் முடிஞ்சுதா? அங்க அண்ணியும் கண்ணியும் எல்லாம் பாத்துக்கிறேன்ட்டாங்க. எனக்கு அங்க போனா பெருசா வேலை இருக்காதுன்னு தான் சொன்னாங்க. அவங்க 1000 சொல்லுவாங்க. முதல்ல நீ போய் அங்கேயும் வேலை முடிஞ்சிருச்சான்னு பாரு. சரிக்கா. இந்த பையனுக்கு எப்பவும் விளையாட்டு தான்.